கன்னிராசிகார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். குரு வக்கர பலன் 2024. அதாவது கன்னிராசிக்கு குரு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 4க்கும் 7க்கும் உடையவர் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அடுத்த மே மாதம் வரைக்கும். இப்பொழுது அதாவது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வரை வக்கரகதியிலே சஞ்சரிக்க போகிறார். உங்கள் ராசிக்கு 4க்கும் 7க்கும் உடைய குரு 9ஆம் இடத்திலே. இதனால் எப்படிப்பட்ட பலன்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கன்னிராசி அதாவது பொதுவாக வக்கரம் அப்படின்னா ராகு கேது எப்பவுமே வக்கரகதியில தான் சஞ்சரிச்சிட்டு இருக்காங்க, ரிவர்ஸ்ல. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்கரகதி கிடையாது. பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகமும் வக்கரம் அடையும். வக்கரம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அதாவது தன்னுடைய காரகத்துவ பலனை குறைத்து ஆதிபத்திய பலன்களை அதிகமாக செய்யும். தான் எந்த வீட்டுக்கு அதிபதிங்கிறத அதிகமாக செய்யும். காரகம் ஒருத்தர் தசாபுத்தி நடக்கும் பொழுது ஒருத்தர் குரு திசையே நடந்தால அவருடைய ஆதிபத்திய பலன்கள், அவர் நின்ற வீட்டு பலன்கள், தன்னுடைய காரகத்துவ பலன்களை சேர்த்துதான் செய்வார். அந்த வரிசையில தன்னுடைய காரகத்துவ பலன்கள் குறையக்கூடிய நேரம் இந்த வக்கரகாலம். தன்னுடைய பார்வையுடைய பலனும் குறையக்கூடிய காலம் இந்த வக்கரகாலம். இப்ப பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் அடைஞ்சதுன்னா நீச்ச பலனை செஞ்சிடும் ஜாதகத்துல, ஜனன ஜாதகத்துல. அதுவே நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் ஆயிடுச்சுன்னா உச்ச பலன்களை தந்துடும். அதாவது மாறுபட்ட பலன், மாத்தி யோசி, அந்த மாதிரியான மாறுபட்ட பலன்களை தரக்கூடியதுதான் இந்த வக்கரம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பாவகிரகம் வக்கரம் அடைஞ்சா நன்மையும், சுபகிரகம் வக்கரம் அடைஞ்சா பெருசா நன்மைகளையும் தராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் குரு. 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம். 9ஆம் இடம் தொலைதூர பயணம். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம். நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடிய இடம், தர்ம காரியங்களை சொல்லக்கூடிய இடம், நமக்கு வரக்கூடிய குரு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்திலே குரு சஞ்சரிக்கிறார். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நேரம். அதிர்ஷ்டம் ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டைமிங்கு நமக்கு கிடைக்கக்கூடிய லக்கு, அது அதிர்ஷ்டம், பாக்கியம், நம்மளுடைய பூர்வ ஜென்மத்துடைய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் 9ஆம் இடம். அப்போ தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், உயர்கல்வியால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், அதே மாதிரி நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது வெளியூர் போய், அதாவது தொலைதூர பயணத்தால் நல்ல லாபம், அதனால் அனுகூலங்கள் பெறக்கூடிய அமைப்பு, பாக்கியம், அதிர்ஷ்டங்கள் எல்லாமே சரியா நடக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே 9ஆம் இடத்து குருவுடைய பலன். இப்ப இந்த காரகத்தை குரு பொருள்காரகன், தனக்காரகன், புத்திரக்காரகன். அவருடைய காரகத்துவம் பாத்தீங்கன்னா தனக்காரகன், புத்திரக்காரகன். சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு காரகத்துவம், பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் குரு. அவர் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அப்படின்னா அவர் இப்ப காரகத்துவ பலன்களை குறைப்பார். ஆனாலும் உங்கள் கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா 4க்கும் 7க்கும் உடையவர். ஆதிபத்திய விசேஷம் சிறப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு 2 கேந்திரத்துக்கு அதிபதி ஒரு திரிகோணத்துல இருக்கார். இது ஒரு சிறப்பான நிலை. கன்னிராசிக்காரர்களுக்கு வக்கர காலங்களிலும் நன்மையான பலன்கள் அதிக அளவில் நடைபெறும். ஏன்னா 4, 9 எப்போ சம்மந்தப்பட்டாலும் வீடு கட்டுற யோகம். அதே மாதிரி நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, போர் அடிக்கிறது, இந்த மாதிரியான அசையா சொத்துக்கள், அதன் மூலமாக வருமானங்கள், அதே போல வளர்ப்பு பிராணிகள் மூலமாக வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல 4ஆம் இடங்கிறது வாகன தொழில் செய்யறவங்களுக்கு யோகம். 9ஆம் இடம் தொலைதூர பயணம், 4ஆம் இடம் வாகன தொழில் செய்யறவங்களுக்கு அதன் நல்ல வருமானங்கள், வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக 7ஆம் இடத்து அதிபதி 9ல இருந்தால் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அதாவது சுய ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். அப்ப 7ஆம் இடத்து அதிபதி 7, 9 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ கல்யாணம், திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் நடைபெறக்கூடிய அமைப்பு. 7, 9 எப்ப சம்பந்தப்பட்டாலும் திருமண சம்பந்தமான முயற்சிகள் எடுத்தால் உடனே அது நடக்கும். அப்ப திருமண சம்பந்தமான முயற்சிகள் நடைபெறும். திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் 7, 9 சம்பந்தப்படும் போது. 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், வாடிக்கையாளர்கள் ஸ்தானம், இந்த சமூகம்,
அப்போ அதிகமாக வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய வியாபாரம் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக குமியக்கூடிய நேரம், நண்பர்கள் வழி ஆதாயங்கள் அனுகூலங்கள் பெறக்கூடிய அமைப்பு, இந்த சமூகத்திலே நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து பெறக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் சேரக்கூடிய அமைப்பு. ஆக 4-7 கூடிய ஒரு 9ஆம் இடத்திலே மிகச் சிறப்பான பலன்களை வலுவாக செய்ய போகிறார் இந்த வக்கர காலங்களிலே. அதாவது புரட்டாசி 23 தை மாசம் 22ஆம் தேதி வரை. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? குரு சுபகிரகம், அதனால அவர் பார்வை பெறக்கூடிய இடமெல்லாம் சுபத்துவம் அடையும், அந்த இடம் நன்மைகள் விளையும் அப்படின்னு சொல்றது. இப்ப குரு உங்கள் ராசியை 5வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். ஏற்கனவே உங்கள் ராசியில கேது உட்கார்ந்துருக்காரு. கேதுங்கிற கிரகம் உட்கார்ந்துருக்கு. கேது எப்பவுமே மன குழப்பத்துக்கு காரகத்துவம், காரிய தடைக்கு காரகத்துவம், நல்லா போற விஷயத்துல கூட சரியா போகுதா அப்படிங்கிற மாதிரியான சந்தேக குணத்தை சொல்லக்கூடிய கிரகம் கேது. அதோட கூட பிடிவாத குணத்துக்கு காரகத்துவம், அந்த ஈகோ பிரச்சனைக்கு காரகத்துவம் ஆக்கக்கூடிய கிரகம் எதுனா கேது. அப்ப இந்த கேது 5வது பார்வையாக குரு 9ஆம் இடத்திலிருந்து 5வது பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து உங்கள் ராசியிலேயே அமர்ந்து இருக்கக்கூடிய கேதுவை சுபத்துவப்படுத்தி கொண்டிருந்தார். ஆன்மீக நாட்டங்கள், ஆன்மீக ஸ்தல யாத்திரை செய்யக்கூடிய அமைப்பு, நிறைய கோயில்களை சுற்றி வரக்கூடிய அமைப்பு, இது மாதிரியான சுப பலன்களை தந்தார். இப்போ அவருடைய வக்கரம் வரும்பொழுது அவருடைய பார்வை பலனுடைய சுபத்துவம் குறையும் பொழுது இப்பொழுது தேவையில்லாத மனக்குழப்பங்கள், நல்லா போற விஷயங்கள்ல கூட சந்தேகம், இந்த மாதிரியான சரிதானா தப்புதானா, அப்புறம் கடவுள் விட்ட வழின்னு கடவுள் மேல பழி போட்டு போறது, இந்த மாதிரியான மனக்குழப்பம், தேவையில்லாத மனக்குழப்பம், அதே போல தேவையில்லாத பயம், பிடிவாத குணம், இந்த மாதிரியான விஷயங்கள் கேதுவுடைய காரகத்துவம் கொஞ்சம் பாதிக்கப்படும் ராசியில் இருக்கும் பொழுது. அப்ப என்ன செய்யணும்? அப்ப கேதுவுடைய அதிதேவதை விநாயகர். இந்த வக்கர காலங்கள் புரட்டாசி 23 தை மாசம் 22ஆம் தேதி வரை விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயிலே திங்கட்கிழமை விளக்கு போட்டும் அருகம்புல் சாத்தி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய அந்த ஜென்ம கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும். மற்றபடி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், தகவல் தொடர்பு ஸ்தானம். 3ஆம் இடம் என்பது நம்மளுடைய அக்கம்பக்கத்து வீட்டுக்காரவங்க, இதெல்லாமே சொல்லக்கூடிய ஒப்பந்தம், கையெழுத்து, இது எல்லாமே 3ஆம் இடம். இப்போ 3ஆம் இடத்தை வக்கரம் பெற்று குரு பார்த்தாலும் அந்த இடம் மிகச்சிறப்பாகவே இருக்கிறது. அதே போல 5ஆம் இடத்தையும் குரு பார்ப்பாரோ, அதாவது குருவுடைய பார்வை 5, 7, 9 இல்லையா? அடுத்து 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அதே போல 5ஆம் இடம் என்பது நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இது எல்லாமே சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். ஆக 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆனாலும் இதுல இருக்கிற ஒரு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு மைனஸ் மட்டும்தான், உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடைய சுபத்துவ தன்மை குறைவதால் தேவையில்லாத மன அழுத்தம், மன பயம், நல்லா போற விஷயங்கள்ல கூட ஒரு சரியா போதாங்கிற கவலை, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு, முடிவெடுப்பதிலே சில குழப்பங்களான சூழ்நிலை உருவாக்கும். அதுக்கு தான் விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது இந்த குரு வக்கர காலங்களிலும் கூட குரு 9ஆம் இடத்து பாக்கிய குரு, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குரு என்று சொல்லக்கூடிய குரு பாக்கியங்களை அள்ளி தரக்கூடிய, யோகங்களை அள்ளி தரக்கூடிய அமைப்பாகவே இந்த காலங்களிலும் கன்னிராசியார்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.